நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மண்ணுக்குள் புதையுண்ட வாகனங்கள், வீடுகள். 5 பொருட்களின் விலை குறைப்பு. விபத்து ஏற்படுத்திய போலீஸ் உத்தியோகத்தர் பணி நீக்கம். நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. மருமகன் உயிரிழப்பு, மாமனார் மைத்துனர் கைது. குறைந்த விலையில் ஜப்பான் வாகனங்கள், அரசாங்கத்திடம் தீர்மானம். ஜப்பானில் கிடைக்கப் போகும் வேலை வாய்ப்புகள், மக்களுக்கு வெளியான நற்செய்தி. கிழக்கு மாகாணத்தில் வழங்கி வைக்கப்பட்ட ஆசிரியர் நியமனம் தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக கேக்குரன்கேட்ட பிரதேச செயலாளர் பிரிவின் ரிக்கில கேஸ்கட கேவாகெட்ட கோணப்பட்டிய மேரிகோல்டு பகுதியில் மண் சரிவில் வீடு மற்றும் வாகனங்கள் பல சேதமடைந்துள்ளன. நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக இன்று காலை இந்த பாரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவினால் வீடுகளுக்குள்ளும் பாரியளவு மண் நிரம்பியுள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன. லங்கா சதோச 5 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் புதிய விலைகள் இன்று முதல் அமலுக்கு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. அதன்படி 1 கிலோகிராம் பெரிய வெங்காயம் மற்றும் கோதுமை மாவின் விலை தலா 10 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் புதிய விலை 220 ரூபாய். 1 கிலோகிராம் கோதுமை மாவின் புதிய விலை 165 ரூபாயாகும். 1 கிலோகிராம் வெள்ளை சர்க்கரையின் விலை 5 ரூபாவால் குறைக்கப்பட்டதால் அதன் புதிய விலை 135 ரூபாவாகும். மேலும் 1 கிலோகிராம் சிவப்பு பருப்பின் விலை 3 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதால் அதன் புதிய விலை 285 ரூபாவாகும். இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை பருப்பின் விலை 1 ரூபாவால் குறைக்கப்பட்ட பிறகு அதன் புதிய விலை 209 ரூபாவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுபோதையில் வாகனத்தை செலுத்தி விபத்தை ஏற்படுத்திய போலீஸ் உத்தியோகத்தர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ரத்மலானி பகுதியில் மதுபோதையில் போலீஸ் ஜீப் வண்டியை செலுத்தி முச்சக்கர வண்டி ஒன்றுடன் மோதி விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டிலே குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த 28ஆம் தேதி கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரத்மலானே பெலைக்கட சந்தியை அண்மித்த பகுதியில் ரத்மலானே மெலிபன் சந்தியிலிருந்து மொரட்டுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போலீஸ் ஜீப் வண்டி ரத்மலானே ரயில் நிலைய வீதியிலிருந்து பெலைக்கட சந்தியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளாகி இருந்தது. இதன்போது காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி களுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டார். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் கிக்கடுவை பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தர் எனவும் அவர் கல்கிசை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவில் சேவையாற்றுவதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புதன்கிழமை கல்கிசை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை 1 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர் மது போதையில் எவருடைய அனுமதியுமின்றி போலீஸ் ஜீப்பை எடுத்து சென்றதாக கூறிய போலீஸ் ஊடக பேச்சாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது
இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. களுத்துறை பதிரளிய சேலத்துள பகுதியில் மாமனார் மற்றும் மைத்துனரால் தாக்கப்பட்டு காயமடைந்த மருமகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக பதுரளிய போலீசார் தெரிவித்துள்ளனர். பதுரளிய பதுரு கல்லவத்த பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய மருமகனே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தன்று உயிரிழந்த மருமகன் முன்விரோதம் காரணமாக தனது மாமனார் மற்றும் மைத்துனரை கடும் வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதனால் கோபமடைந்த மாமனாரும் மைத்துனரும் மருமகனையும் மகளையும் பொல்லால் மற்றும் கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளனர். காயமடைந்தவர்கள் பதுரளிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக நாகொடை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போது மருமகன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சந்தேக நபர்களான மாமனாரும் மைத்துனரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மொரப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த 36 மற்றும் 72 வயதுடையவர்கள் ஆவர். ஜப்பானில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது தற்போதைய விலையை விட குறைவான விலையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனை ஒரு யோசனையாக அரசாங்கத்திடம் முன்வைப்பதாக வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் மூத்த ஆலோசகர் ஜெகன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் வாகன இறக்குமதியானது 5 வருடங்களுக்கு பின்னர் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் வாகன இறக்குமதியை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக ஜெகன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் ஜப்பானில் 4 அல்லது 5 ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை அரசாங்கம் இறக்குமதி செய்யும் என எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு இறக்குமதி செய்வதன் மூலம் இலங்கை மக்களுக்கு குறைவான விலையில் வாகனங்கள் பெற்றுக் கொடுக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜப்பானில் தாதியர் பணிகளுக்காக தொழிலாளர்களின் பயிற்சி குழுவை நியமிப்பதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் IMF ஜப்பான் இடையான கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் தாதியர் வேலைத்துறையில் அதிக எண்ணிக்கையிலான வெற்றிடங்கள் காணப்படுவதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தவிசாளர் கோஷல விக்ரமசிங்க மற்றும் IMF ஜப்பானின் தவிசாளர் கனோமோரி கிட்டோசி ஆகியோருக்கிடையே இலங்கையர்களை ஜப்பானில் வேலைக்கு அனுப்புவதற்கான எதிர்கால ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தவிசாளர் கோஷல விக்ரமசிங்க இலங்கைக்கு தாதிய துறையை தவிர வேறு துறைகளிலும் வேலை வாய்ப்புகளை வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜப்பானிய பிரதிநிதிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். கிழக்கு மாகாண அரசாங்க ஆசிரியர் சேவைக்கு 2025ஆம் ஆண்டுக்கான ஆட்சேர்ப்பின் ஒரு அங்கமாக 250 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. திருகோணமலை உவர்மலை விவேகானந்த கல்லூரியில் இன்று இந்த நியமனம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரம் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு குறித்த நியமனங்களை வழங்கி வைத்தனர். இங்கு உரையாற்றிய கிழக்கு ஆளுநர், வழங்கப்பட்டிருக்கும் அனைத்து நியமன கடிதங்களின் அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்ட பாடசாலைகளில் தவறாது 5 வருடங்கள் பணியாற்ற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.